புள்ளி வடிவமானவர் நினைவு யாத்திரையை கற்பியுங்கிறார் இல்லையா? அன்று உணர்ந்து நினைவு யாத்திரை பாபாவுடைய அறிமுகம் கொடுக்க வேண்டியது நான். ஆனா என்ன பண்ணக்கூடாது? ஆரிய பண்ணக்கூடாது, அதிகமா பேசக்கூடாது இல்லையா? வேற என்ன சொல்றார்? பாபா என்ன சொல்றார்? பாபா சொல்றது நன்றாக கடைந்து மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும். அதுலயே விளங்கப்படுத்துறதெல்லாம் முதல்ல ஆத்மாவுடைய அறிமுகத்தையும் பாபாவுடைய அறிமுகத்தையும் தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? சிருஷ்டி சக்கரத்துடைய இல்லையா விளங்கப்படுத்தணுன்றார். இன்னைக்கு அவர் சொன்னார், பாபா அதிகாலையில எழுந்து இல்லையா புத்தியை பாபா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணீங்கன்னா தெளிவாகும் அப்படிங்கிறது. நல்ல அரைக்கல்பமாக நீங்க பாகத்தை நடித்ததுனால பத்தித்தமாக ஆயிட்டீங்கன்றார். அதே கல்பம் என்ன பாகத்தை நடிச்சீங்க? ஒரு கேள்வி வருது இல்லையா? சரீர உணர்வுன்னு நான் சரீரம் என்று நினைத்து கொண்டு பாகத்தை நடிச்சேன். இன்னைக்கு முக்கியமாக நினைவு யாத்திரை என்னன்னு சொல்றாரு? அக்னின்றார் இல்லையா? யாத்திரை என்பது தொடர்ந்து நடக்கக்கூடியது இல்லையா? அது தொடர்ந்து நடந்தாதான் என்ன நடக்கும்? பாடல் என்ன? உங்களுடைய யாத்திரை தனிப்பட்டது. உலக ரீதியான அஜி யாத்திரை போறாங்க இல்லையா? கைலாய யாத்திரை போறாங்க, காசி யாத்திரை போறாங்க, முருகன் யாத்திரை போறாங்க, பழனி யாத்திரை நடைப்பயணம் போறாங்க. எத்தனையோ வகையான யாத்திரைகள் இருக்கு. பாபா நம்ம எங்கிருந்து என்ன பண்றோம்? உட்கார்ந்த இடத்துல மேல போறோம் இல்லையா? இதான் பக்தியில மேல கோயிலை கட்டி வச்சுட்டாங்க. நடந்து போ உடல் ரீதியா. பாபா சொல்றார், உங்களுடைய யாத்திரை தனித்துவமான. ஆனா யோக அக்னினா என்ன? அன்பு இல்லையா? அக்னி ஆகணும்னா அன்பு தான். யோகம், தவம், கடுமையான வார்த்தைகள்லாம் பக்தியில யூஸ் பண்றாங்க. பாபா சிம்பிளா யூஸ் பண்றாரு, ஒரே வேர்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ இல்லையா, அது என்ன ஆகும்? ஈஸியா இருக்கும். ஒரு விஷயத்தின் மேல, ஒரு தொழில் மேல இல்லையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, செய்யறதுல அதுல எந்த கஷ்டமும் தெரியாது. இப்போ அது என்னதான் சொல்றாரு? இது ஒரு வியாபாரம். நீங்க செய்யறது என்ன வியாபாரம்? ஆன்மீக வியாபாரம் இல்லையா? இப்போ வியாபாரத்துல என்ன இருக்கணும்? ஈடுபாடு இருக்கும். அதனால அறிமுகத்தை கொடுத்த பாபா சொல்றாரு, நிறைய செய்திகள் வருது. 1000 பேர் வந்தாங்க பாபா, 2000 பேர் வந்தாங்க, இல்ல 1 2 பேர் தான் வராங்க, அவ்வளவுதான் வருவாங்க இல்லையா? எல்லாரும் வைரக்கடைக்கு போவாங்களா என்ன? எல்லாரும் வைரம் வாங்குவாங்களா என்ன? வைரம் வாங்குறவங்க ரொம்ப குறைவா தான். குரோசரி ஷாப்ல என்ன இருக்கும்? கூட்டம் அலைமோதும் இல்லையா? டீ கடையில். அது எல்லாரும் இங்க அப்படி எல்லாரும் வந்துட முடியாது இல்லையா?
ஆமா, உங்களுக்கு ஆத்மாவில் அந்த பாட்டு இருக்கணும் இல்லையா? சன்ஸ்காரம் இருக்கணும். இதை சொல்றாரு, எல்லாரும் 84 பிரிவு எடுப்பாங்களா? தேவர்களா? எடுக்க மாட்டாங்க. தேவர்கள் ஒரு கரையில நிக்கிறாங்க, அசுரர்கள் ஒரு கரையில நிக்கிறாங்க இல்லையா? ஆனா யாருக்குமே தெரியாது இல்லையா தேவர்களை பத்தி. தேவருக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததுன்னு காமிச்சிட்டாங்க. ஒரு வகையில பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு அசுரர்களுக்கு சண்டை நடக்குது. எப்படி? மனசுக்குள்ள. தேவர்கள் மிக குறைவானவர்கள், பக்தியிலே கூட காமிக்கிறாங்க இல்லையா? கீதையை பத்தி இன்னைக்கு சொன்னார் இல்லையா? அதுல கூட என்ன இருக்கு? கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. பலே கிருஷ்ணர் பேரை போட்டா கூட கிருஷ்ணர் யாருக்கு உதவி செய்யறார்? பாண்டவர்களுக்கு இல்லையா? பாண்டவர்கள் 5 பேர் இல்லை, கௌரவர்கள் 100 பேர். அப்ப அவர் யாருக்கு ஹெல்ப் பண்ணாரு? பாண்டவர்கள், நல்ல குணமுடையவர்கள் இல்லையா? அப்ப சண்டை எங்க நடக்குது? அசுரர்களுக்கும் பாண்டவரும் வந்து தேவர்களுக்குன்னா உள்ளுக்குள்ள நடக்குது. ஆத்மாக்குள்ள அசுர குணத்துக்கும் தேவ குணத்துக்கும். அப்ப டெய்லி பாபா நமக்கு யோகாவை சொல்றதோ ஞானத்தை கொடுக்கறதுல எதுக்காக அப்படின்னா அந்த அசுரர்களை வெற்றி அடைவதற்கு. அது கூட நீங்க பக்தியில பாத்தீங்கன்னா தேவர்கள் வந்து தவம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நல்ல காரியம் செய்யும்போது அசுரர்கள் வந்து என்ன பண்றாங்க? இடையில சாணியை கரைச்சி ஊத்துறது, குப்பையை கொட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அர்த்தம் என்ன? அந்த மாதிரி நடந்துச்சா என்ன? தேவர்கள் இருக்கும்போது தான் யாரு கிடையாது ஆகும். அது எங்கன்னா இங்க உள்ள நடக்குது. நம்ம யோகா பண்ணுன்றோம் இல்லையா? அதனால தான் பாபா சொல்லாரு, நினைவு எளிமையானது. ஆனா அதுலதான் என்ன வருது? திடீர்னு தேவையில்லாத குப்பைகள்லாம் வருது மனசுல இல்லையா? ஏதாவது வந்து வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அதுதானே தவிர்த்து பக்தியில சொன்ன மாதிரி நடந்துச்சா? பிசிக்கலா நடந்ததா? அப்படின்னு எதுவும் நடக்கல. இப்போ பாபா சொல்லாரு, தேவர்கள் இக்கரையில அசுரர்கள் இக்கரையில் நிற்கிறாங்க. கீதையில் அப்ப என்ன சொல்லப்படுது இல்லையா? கீதையுடைய கடவுள் யார் அப்படின்னா கிருஷ்ணர் பேரை போட்டுட்டாங்க. அப்ப இது ப்ரூஃப் பண்ணுன்றாருப்பா இல்லையா? மதுபன்ல அதுக்குன்னு உஷா பேனுடைய தலைமையில நடக்குது இல்லையா? எல்லா இடத்துக்கும் போய் சொல்றாங்க. கீதை ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சு இது இப்படி சொல்லியிருக்க முடியுமா, இப்படி சொல்லியிருக்க முடியுமா, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதனால பாபா சொல்றார், இன்னைக்கு கண்ணு ரொம்ப ஏமாத்துதுன்றார் இல்லையா? கண்ணு தான் இல்லையா திருஷ்டியை எடுக்கிறோம், திருஷ்டி கொடுக்குறோம். அப்ப கண்ணு மூலியமா நல்லது கண்ணிலே தெரியுமா? இல்ல கோபமா இருக்காரு, அன்பான கருணையா இல்லையா? பாபா சொல்றாரு கண்கள் ரொம்ப ஏமாத்து. அப்ப நீங்க அந்த இல்லையா எந்த வகையான ஈர்ப்பும் இல்லாத ஒரு நிலை வரும்போது இல்லை, யாரை பார்த்தாலும் எந்த வகையான ஈர்ப்பும் இல்லாத போது நீங்க புரிஞ்சுக்கலாம் கர்மாத்தீத்து நிலை அடைந்திருக்கின்றீர்கள். ஆனா வந்து அது இப்ப வருமா? பாபா சொல்றாரு அது இறுதி நிலை. அதனால எண்ணங்கள்ல வந்தாலும் சரி, செயல்கள் இல்லையா விகாரமான செயல்களை செய்யாதீர்கள். அதனால சொல்ற பெரிய பெரிய மகாரதிகளும் என்ன ஆயிடுறாங்க? யோகத்துல வந்து வீக்கா இருக்காங்க. அப்படின்னு என்ன ஞானம் சொல்லுவாங்க, நிறைய சேவை பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா யோகம் வந்து என்ன பண்ணிடுது? அதுல குறைவா இருக்காங்க. அதனால பாபா சொல்றாரு, நினைவு யாத்திரை, நினைவு யாத்திரை, நினைவு யாத்திரை இல்லையா? பிரதான விடயம் அப்படிங்கிற நினைப்பா. ஒண்ணு தூய்மை, ரெண்டாவது
நினைவு யாத்திரை. வேர் தேர் இஸ் எ பியூரிட்டி, பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அமைதி இல்லைன்னா அங்க என்ன கிடையாது? தூய்மை இல்லை இல்லையா? ஏதோ பொறாமை, வெறுப்பு, கவலை. வரதாங்க சொல்றார், மாஸ்டர் சர்வ சக்திவான்னா என்ன இல்லையா? கவலைகள் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஐந்து விகாரங்களை சொல்லிட்டேன். அதனால கல்விக்கு தோண்டிய மாதிரி இருக்குது. அதைதான் நம்ம தீர்க்க வேண்டி இருக்கு. கல்வி கோபமாக பேரரசு பெற்று அந்த அடிப்படை அது. அது மூலியமா நிறைய வரும். சோம்பேறித்தனம் வரும், கேர்லெஸ்னஸ் என்றார் பாபா. இந்த மாதிரிலாம் வரும். குழந்தை கூட்டிங்க. அச்சா, சொல்லுங்க. இதுல இருக்கிறவங்க ஜூம்ல இருக்க நம்ம சொல்றேன், இன்னைக்கு இவருடனும் அதிக பேசாதிருப்பதுதான் பிரதான விடயம் என்று சொல்றேன். சமய நூல்களை கற்றவையும் சமய நூல்களை கற்பது தங்களுடைய மத்தியில அதிகளை விவாதிக்கிறோமாம். அப்ப நாங்கள் விவாதிக்காத அளவு கூடாதுன்றார். அப்ப நாங்க எல்லாருக்கும் அந்த முக்கியமான செய்தியை மட்டும் கொடுக்கணும்னு சொல்றார். அதாவது எனக்கு மேலும் தந்தை இந்த அறிமுகத்தை கொடுக்கணும்ன்றார். ஓம் சாமி. ஓம் சாந்தி பிரதர். அப்பா சொல்ற எங்களோட இலக்கு மிக உயர்வானது. அப்போ எங்களோட மனங்களில் இந்த கிட்ட அந்த அசுர குணங்கள் இதுகள் ஒன்றும் வரக்கூடாது. அப்போ அங்கேயும் தளம்பல் அடையக்கூடாது. அப்போ நான் ஒரு உண்மையான பிராமணர் என்று சொன்னால் ஒருபோதும் அந்த சூத்திரர் ஆகிற மாதிரி வரக்கூடாது. மற்றது என்னுடைய கண் எங்கேயுமே ஈர்க்கக்கூடாதுண்டு. அப்போ நான் ஒரு சம்பூர்ணமான தூய்மை என்ற அந்த மேன்மையான இலக்கை அடையணுமெண்டா நான் தொடர்ந்து முயற்சி செய்ய வேணும். என்ற கர்மா தீத் நிலை அடைகிறதுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்குது. இப்போ நான் ஒரு முயற்சியாளர் மட்டும்தான் இது என் மனதில் இருக்கணும் என்று சொல்கிறேன். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி பிரதர். இடக்கில்தான் வரக்கூடியதா இருக்கு. அடிக்கடி ஹாஸ்பிட்டலும் வீடு வந்து இருக்கிறபடியா என்ன எமர்ஜென்சி ஓட்டும் அதுல போய் 6 மணித்தியால இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு பாபா அந்த நேரத்துக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு கிளாஸ்களை தருவார். எனக்கு பிரதர் அந்த யோகம் எப்பவுமே பிடிச்ச பாடம். ஆனா இந்த யோகம் செய்கிற முன்னேற்றம் இல்லையே, இவ்வளவு காலமா செய்கிற யோகம் முன்னேற்றம் இல்லையே. இப்போ ஒரு கிளாஸ் கிடைச்சது. ஒரு சிஸ்டர் அதை என்ன சொன்னாங்க, மதுவல்ல ஸ்பார்க் இதுல தபசியாவுக்கான 3 மாத வட்டி கொண்ட உருவாக்கி அதை எப்படி ஒரு சொல்லையும் அதை ஸ்பார்க்கண்டா தெரியும் தான், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழமான அர்த்தத்தை அதை புரிஞ்சு அதன்படி அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி, அதிலும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு சுகமான பயிற்சி. அது நல்லா போகுது, நல்லா பிடிச்சு கொண்டது. அதை அப்படியே செய்யக்கூடியதா இருந்தது. அதுல முதலாவது தவசியாவுக்கான அத்திவாரம் யோகிக்கு அக்னி ரூபத்துல யோகம் செய்யறது. அந்த அக்னி அண்டைக்கு பாபாண்ட அன்புல மூலி இருக்கீங்களா, அந்த அக்னி ரூபம் எடுத்து பாவம் பஸ்பமாகும் என்று அதை முதல் மாதத்துக்கானது. அடுத்தது 2வது மாதத்துக்கானது விலகிய நிலைக்கு யாத்திரை. இந்த அக்னி ரூபத்துக்குங்கிறது யாத்திரைக்கும் வித்தியாசத்தை நல்ல அழகா புரிய வச்சிருக்கீங்கன்னா 3 மாதத்துக்கானதையும் விளங்கப்படுத்திக்கிறது நல்லா புரிஞ்சுது. அக்னி விடிய அதிகாலையில நாங்கள் அக்னி ரூபம் எடுத்து பாவம் இருந்து அன்புல மூழ்கி நினைவு செய்யல அது அந்த பாவம் பஸ்பமாகும். யாத்திரை பகல் முழுவதும் அதை நாங்கள் எந்த வரைக்கும் சம்பூர்ணமடை வரையும் யாத்திரை செய்யணும். அது பொதுவா பௌதிகமா யாத்திரைன்னா விரதம் இருப்பினம், தொடர்ந்து விரதம் இருப்பினம். அதே மாதிரி இங்க நினைவு கட்டாகாம தொடர்ந்து யாத்திரையில இருப்பினம். அந்த தொடர்ந்து பாபாவோட நினைவுல விரதம் என்றது என்னத்துக்கான விரதம் நாங்கள் இங்க வைக்கிறோம். ஒரு எண்ணங்கூடி வீணாக போகாது, பாபாவோட சதா இருக்க வேணும். அதுலேயும் அந்த நெருப்புக்கும் அக்கினிக்கும் வித்தியாசத்தை வழங்கப்படுத்தினோம். அக்னி அக்னி ரூபம் எடுத்தால் அது இருக்கும். பகல் முழுக்க அது யாத்திரையில நெருப்பு இருக்கும். அணையாம ஆத்ம உணர்வுல நாங்கள் லௌகிகத்தை அலௌகிகமா மாற்றி சுமான் பயிற்சியில தொடர்ந்து நாள் முழுவதும் அந்த நெருப்பு அணையாம பார்க்கிறோம். அப்ப இரவுல கணக்கு வழக்க மாவட்டப்படுத்திட்டு
நன்றி உணர்வு பயிற்சி சொல்லிட்டு படுத்தா அணையாம இந்த யோகா அக்னியில தான் படுப்போம். எழும்பின உடனே அது தீ மூண்டுடும். அக்னி ரூபம் அமுத வேலை நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். அதையெல்லாம் விளங்கப்படுத்தி அது நல்லா இருந்தது. அந்த அக்னிக்கும் காலையில அமுத வேலை அக்னி ரூபத்துக்கும் பகல்முத்து யாத்திரைக்கும் விளங்கப்படுத்தினாங்க. அது பார்த்து எனக்கு ஆனா முரளியோட சம்பந்தப்படுத்தி ஒன்றே முரளிங்க ஒரு வார்த்தையின் ஆழத்தையும் புரியக்கூடியதா இருக்குது. அதே நேரத்தில் ஆத்ம உணர்வு முதல் கிழமைக்கு பெற்ற பார்வையாளர் ஸ்திதி இப்ப 2ஆம் கிழமை ஊர்களுக்கு எல்லா இடமே 2ஆம் கிழமைக்கு 2ஆம் ட்ரஸ்டி அதுல ஒரு அதை நாங்கள் அதை எதையும் பயன்படுத்தி கொண்டு போய்க்குள்ள நேற்று ஃபுல்லா அந்த ஆத்ம உணர்வு ஸ்திதி யாத்திரையில அமுதவேளை நல்லா போச்சுது. ஆத்ம உணர்வுல காலம் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பா இருந்தது. நான் ஃபுல்லா அந்த காரியங்களை நாங்க செய்ய காரியத்துல இல்லாம பாபா ஆத்மா இதையோட இணைஞ்சு எல்லாரும் அந்த அனாதி ரூபம் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன அதுதான் உங்களோட உண்மையான ரூபம், அனாதி ரூபம். எல்லா ஆத்மாக்களும் அப்படியே தியானத்துல இருக்கேக்கல நாள் முழுவதும் அப்படி இருக்கேக்கல அந்த காரியம் ஒரு காலம் இல்லாத மாதிரி அந்த ஒரு நானே அப்படி செய்ய மாட்டேன் அப்படி வந்தது. அப்ப அது அனுபவம் ஆச்சுது. தான் அந்த அனுபவ சுரூபம் என்று ஞாயிற்றுக்கிழமை சொல்லு. ஏன்னா அது நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த காலம் எல்லாம் அதை பயன்படுத்தி எனக்கும் பயனா இருந்தது. அது உள்ளுக்குள்ள கடைஞ்சி எடுக்கக்கூடியதா இருந்தது. கிளாஸ்ல அது வேணா அந்த லிங்க் வேணா ஷேர் பண்ணுங்க. லிங்கண்டில ஒரு சிஸ்டர் கிளாஸா எடுக்கிறாங்க, சாந்தினி சிஸ்டர் உண்டு. அழகா புரிய வைப்பாங்க, நல்ல ஸ்லோவா ஆறுதலா. அந்த கிளாஸ்ல போறேன் நான். ஆனா ஸ்பாக்கிலே அது இருக்காம். அது ஸ்பாக்கில இருந்து எடுத்தா தவசியா செய்யற எல்லாருக்குமே முக்கியம் தானே. அது அதை பயன்படுத்தலாம். அது எப்படின்னு தெரியல. அப்படி என்ன கேட்டேன். சாந்தி. சாந்தி. பாபா சொல்ற இன்றைக்கு ஆத்மாவாக கருதி தந்தையை வந்து நினைவு செய்யுங்கன்னு சொல்லி, ஏனென்றா இது வந்து இறுதி பிறவி. இந்த பிறவியில வந்து நாங்க பிராமணர்கள் தூய்மையா இருந்தா தான் கடைசி வரை பிராமணர்கள் என்றார் பாபா. கொஞ்சம் கூட பார்வை அங்கால போச்சுதோ இதண்டா சுத்திரர்கள்னு சொல்றார். அப்ப வந்து இது ஒரு யுத்த காலத்துல இருக்கிறோம். அப்ப தொடர்ந்துமே இந்த வெளிச்சம் வளர்ந்து இப்ப சின்னனாத்தான் இருக்குன்றார் பாபா. வெளிச்சம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. புயல்கள் வரும், வெளிச்சத்தின் இலைகள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கும். ஆனா உண்மையான பிராமணர்கள் யார் என்று நாங்கள் தான் எங்களுக்குள்ள வந்து உறுதியை வந்து எடுத்துக்கொள்ளணும். யாருமே இதை வந்து கணக்கிடையிலாதான்னு சொல்றார் பாபா. அப்ப சொல்றார் அதான் அந்த உறுதியான அந்த உறுதித்தன்மை, நான் யார் என்ற அந்த உறுதித்தன்மை கடைசி மட்டுமே. ஆனா புயல்கள் வந்து ஒன்றுதான் இருக்கும், கர்மாதீத ஸ்திதி அடையும் மட்டும். அப்ப கண்கள் எங்கேயும் ஈர்க்குதான்னு நாங்க செக் பண்ண வேணுமென்ற மனதில் ஏதாவது புயல்கள் வருகுதா என்று எங்களோட ஸ்திதியை வந்து அடிக்கடி செக் பண்ணி கொண்டே இருக்கணும். இதுக்கு வந்து ஸ்திரமான அந்த ஆத்மாண்ட அந்த நினைவு, பரமாத்மாவோட அந்த இணைப்பு இருக்கைக்குள்ள வந்து இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி எங்களுக்குள்ள வந்து தளம்பல் ஏற்படாது. சாந்தி. சாந்தி பிரதர். இன்றைக்கு பாபா சொல்றார் அறிமுகத்தை தான் கொடுக்க சொல்றார். அப்படி கொடுக்க, ஆனா நீங்க முதல் புள்ளி என்று சொல்லாதீங்க, ஆரம்பிக்காதீங்க. ஏனெண்டா அவைக்கு வந்து ஒரு தளம்பல் ஒரு கேள்விக்குறி வந்துடும். நீங்க என்ன முதல் என்கிற பாபா சொல்றார் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களை ஒரு ஆன்மாவாக எண்ணி என்ன நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா பக்தி மாக்கத்துல அவையெல்லாம் பிரசங்கம் வச்சு கத்தி கத்தி ஏதோ எல்லாம் சொல்லுவணும். ஆனா நீங்க வந்து அவர் சொல்றது ஆக ஒன்றுதான். அவர் எல்லையற்ற ஆஸ்தியத்தாரே. எங்களுக்கு ஸ்ரீமத்தை நாங்க படிக்கிறோம், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம், சந்தோஷத்தை மாத்திரம்தார் அந்த புதிய உலகத்தை ஸ்தாபிக்கிறார். அப்ப அவரிடம் இந்த கலிய கற்கிறோம். இதுதான் நாங்க செய்யறோம். எங்களுக்கு சூடு குளிர் அந்த தடுமாற்றம் எல்லாம் இல்லை.
ஒரே ஒரு இலகுவான ஒரு வழியை சொல்லித்தாரேன் ரெண்டு அறிமுகத்தை கொடுக்க சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்பா சொல்ற அப்பாவின் நினைவில் நிலைத்திருந்து யாத்திரை செய்ய வேண்டும். பாவச் செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. நாங்க சம்பூர்ணமான தூய்மை ஆகிறதுக்கு நாங்க தொடர்ந்து முயற்சி செய்ய வேணும் என்று சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். பாபா சொல்றார் எங்களோட கர்மாத்தி நாங்க அடையறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும்னு சொல்றார். மெத்தது சொல்றார் அசுரருக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது, அது உண்மையான யுத்தம். ஆனால் எங்களுக்கு நடக்கிற சண்டை மாயையோடு தான் நடக்குது. அதை யுத்தம் நடக்கிறது இல்லம்மா. மற்றது தாய் குழந்தை பிறந்த உடனே பால் கொடுத்து அதை அன்பா வளர்க்குறா. அப்ப தாய் வந்து இந்த குழந்தை தாயை விட்டு பிரியுதில்லை. அதே மாதிரி பாபா வந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஞானப்பால் தந்து கொண்டிருக்கிறாரு சொல்லி. அசுரர்களுக்கு தேவர்களுக்கு சண்டை நடந்ததா அம்மா? நடக்கல, இதுல முரளியிலே இருக்கு. முரளியில இல்ல, அப்படி நடந்தது காமிக்கிறாங்க. பாபா சொல்றாரு அப்படி நடக்கல இல்லையா? அந்த நாளையில புரிஞ்சுக்கணும். சண்டை நடக்கிறது, முருகருக்கு சண்டை நம்ம நடக்கிறது. கிட்ட இருக்கிற அசுர குணங்கள் தான். ஓகே, நம்ம தான் ஒரு காலத்துல தெய்வீக குணம் இருந்த மனிதர்கள் ஆகிட்டோம். இப்ப நமக்குள்ள அசுர குணம் இருக்கு, அதெல்லாம் தவறா இருக்கு. ஆசீர்வாதத்துல வழங்கப்பட்டிருக்கிறார். பிரச்சனைக்குரிய காரணத்தை கேட்கல, என்ன செய்தா அது சரி பண்ணலாமன்ற அதைத்தான் யோசிக்கணும்னு சொல்ற. காரணத்துக்கு நிவாரணம் பார்க்கணும், விவாதம் இருக்கக்கூடாதுன்றாரு. அதை எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்கணுன்றாரு. இப்ப இருக்கிற சுகம் அதெல்லாம் அற்ப கால சுகம் என்று சொல்ற. எங்க கவலை இருக்கோ அங்க மனதில நிம்மதி போய்விடும். பயம் இருக்கிறது, எங்க பயம் இருக்கோ அங்க அமைதி இருக்காதுன்னு சொல்றேன். பாபா சொல்றார் அந்த சிற்றின்பத்தின் மூலம் கவலை அமைதி தானா இருக்குது. பிரச்சனை வருதுண்டா அது விளையாட்டு காட்டுதண்டு எடுக்கிற. சும்மா இருந்தா போர் அடிக்கும்தான். எங்களுக்கு பிரச்சனை வருதுண்டா அது எங்களை உற்சாகப்படுத்த வருதுன்னு சொல்லி அதுக்கு பயப்படாம அதை விளையாட்டா எடுத்துக்கொண்டு போகணும். ஏன் என்னத்துக்கு எனக்கு பிரச்சனை வந்துட்டுதுன்னு சொல்லி அதுல கேள்வி எழுக்க போகாம அதுக்கு முடிவு கட்டணும். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ. ஓம் சாந்தி பிரதர். பாபா இன்றைக்கு பந்தனத்துல இருக்கிற அம்மாக்களுக்கு தீர்வு சொல்லி இன்றைக்கு என்ன பறக்கவே வச்சிட்டார். அப்ப நான் இருக்க அதை இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம்னு யோசிச்சாண்டா எனக்கும் மதுபனுக்கு போக சரியான விருப்பமா இருந்தது. அப்ப வீட்டுல பெர்மிஷன் கிடைக்கல. இப்ப நீங்க எல்லாரும் மாக்கி மற்றது ட்ரீட் அது எல்லாம் போறீங்க, எங்களுக்கு எல்லாம் வேற கிடைக்கல. அப்ப நான் இரவு பாபாக்கு லெட்டர் எழுதிட்டு, பாபா நான் உங்களோட கோபம், எனக்கு இது எல்லாத்துக்கும் வேற விருப்பமா இருக்கு, ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் எல்லாம் ஃபாலோ பண்றேன், ஆனா என்னால முடியல பாபான்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒரு கிளாஸ் உண்ட பாபா காட்டினார். அந்த கிளாஸை பார்த்தேன். அந்த கிளாஸ்லயும் எனக்கு விளங்கல. ஆனா இன்றைக்கு அமிர்த வேளையில அவர் இந்த ஆத்மாவை பிடிச்சு வச்சு அன்பை பொழி பொழி என்று பொழிஞ்சு விட்டார். எப்படி என்று சொல்லி சொன்னா, அவர் சொன்னார் அந்த முரளி கேட்க வந்து தன்னை அப்பாண்டு நான் பாபாண்ட அப்பாண்ட அன்பு அனுபவம் செய்யணும்னு சொல்லி சொன்னா, அப்பா வந்து என்ன சுயமானத்தை சொல்லி உயர்த்த இந்த லௌகிக அப்பாண்ட தோல்ல இருந்து ஒரு குழந்தை சந்தோஷத்தை அனுபவம் செய்யற மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அப்படியே அனுபவம் செய்யறேன். எனக்கு அது காட்சி கண்டனான்ட்டு எனக்கு விளங்க இல்லை. பிறகு அவர் எனக்கு அம்மாவாகி காட்டினார். அது அப்படியே அம்மாண்ட மடியில நான் போய் இருந்தோண்டு நான் அந்த என்ன பாவம் செய்தேன், அந்த பாவம் மன்னிப்பு அந்த மாயாக்கள் எப்படி வசப்பட்டனன்றத அம்மாவுக்கு சொல்ல அப்படியே எனக்கு அதை எப்படி அதுல இருந்து வெளிவாரண்ட அந்த அன்பை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். பிறகு அப்படியே டீச்சரா இருக்கிற அன்பை எப்படி உணர சொன்னாருன்னு சொல்லி சொன்னா, முரளிய திருப்பி வாசிக்க அந்த டீச்சர் மூலமா எனக்கு எல்லா அன்பும் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் ஆகினேன். பிறகு வந்து அந்த சத்குருவா பாபா எனக்கு சொன்னாரு என்னண்டா, நான் வந்து ஒரு முரளியில நார்மலா ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அதை நான் பிராக்டிஸ் பண்றேன். நான் அதை மறந்தாலும் எனக்கு அதை திருப்பி ஞாபகப்படுத்துறவர் பாபா. அப்ப சொன்னார், அதுதான் சத்குரு, நான் உனக்கு முன்னும் பின்னும் தெரிகிறேனே, உனக்கு வேற என்ன மீட்டிங் வேணும்னு சொல்லி கேட்ட மாதிரி எனக்கு இருந்தது. பிறகு ஃப்ரெண்டா இருக்கீங்களா அவர் சொன்னாருண்டா, அவ்யக்த முரளி எடுத்து இப்ப எனக்கு என்ன பிரச்சனையோ சும்மா ரெண்டமா ஒரு அவ்யக்த முரளி எடுத்து வாசிச்சேன்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து எனக்கு ராஜ யுக், யோகி யுக், சக்தி யுக்த், முக்தி யுக்தா எல்லாம் அந்த யுக்தி யுக்தா எல்லாம் அந்த பிரச்சனையில இருந்து
மற்றவைய பாதிக்காம வெளிவர்ற அளவுக்கான ஒரு அன்பை எனக்கு அதுல தந்தார். அப்ப அப்புறம் கணவன் மூலமா எப்படி அன்பு அனுபவம் செய்யணும்னு சொல்லி கேட்டா, இப்ப எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்து 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 பாபா என்ன மட்டுமே நினைச்சு அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கீங்களா அந்த கணவன் அன்பு அதுல அனுபவம் செய்ய சொல்லி சொன்னார். அவ குழந்தைன்ற அன்பு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப பாபாக்காக நான் எவ்வளவுத்துக்கு என்ற தன்னை பயன்படுத்துறனோ செலவழிக்கிறனோ அதுதான் அந்த குழந்தைக்குரிய அன்புன்னு சொல்லி அதை அப்படியே அனுபவம் செய்துட்டு பிரதர் இன்றைக்கு வந்து முரளிய கேட்கிறேன். முரளி ஃபுல்லா பாபா வச்சு என்ன தாங்குன்னு தாங்கின மாதிரி அவ்வளவு ஒரு குசி. அப்படி என்ன சொல்றது, ஒரு ஸ்பொஞ்ச வந்து தண்ணிக்குள்ள போட்டுட்டு விட்டா அப்படியே தண்ணி சிந்தானே அப்படி சிந்துற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவு சோ ஹாப்பி. இன்றைக்குதான் அந்த பாபா அந்த மை பாபா அந்த என்ன ஸ்வீட் பாபா லவ்லி பாபான்றதை நான் உண்மையா உணர வச்சார் பாபா. எனக்கு எங்கேயுமே போக தேவையில்லை, இங்கேயே பாபாவை வீட்டை இருந்தே மீட் பண்ணலாம்னு சொன்ன மாதிரி எனக்கு பாபா சொன்னார். ஐ லவ் பாபா. தேங்க்யூ. ஓம் சாந்தி. அப்ப எனக்கு அதுல ஒரு பாட்டு மட்டும் வந்தது. நான் அந்த பாட்டு ஒரு 2 வரி பாடுறேன். பாபா கைய புடிச்சு நடந்தா சங்கமயுகம் அழகாக மாறும். ஆசை வச்சு முரளி கேட்கும் போது பாபா அன்பு தெரியும். பார்க்கத்தான் எங்கப்பா ஒரு ஒளியாக இருப்பாரு. யோகான்னு போயிட்டாலே கடலாத்தான் தெரிவாரு. ஓம் சாந்தி. இந்த சிஸ்டம் கொஞ்சம் குணம் தான் எனக்கு குணங்கள் தான் எனக்கு கொஞ்சம் அனுபவ மூர்த்தி ஆக வேண்டும்ன்றார் பாபா. நான் பொய் சொல்லாதனா கோயிலில் உள்ள சொல்லிடுறாளுக்கு செய்ய மாட்டேன்னு செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் வந்து செய்தேன். பொய் சொன்னது முயற்சியாளர்களும் சொல்லிட்டாரு. ஏன்னா சில நேரத்துல முயற்சியாளர்கள் இவ்வளவு பண்றோமே, ஏன் நமக்கு இன்னும் அந்த நிலை வரல, நமக்கு இவ்வளவு முயற்சி பண்ணினா அது பாபா சொல்றார். முதல் நம்பர்ல போனவரே பிரம்மா பாபாவுக்கு சொல்றா 30 years பிடிச்சது இல்லையா? அம்மாவுக்கு இருக்குதாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய கணக்கு வேற, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகத்தானே செய்யும். அதோட சேர்ந்துதான் நம்மளுடைய இது எல்லாமே இருக்கு. அதனால இந்த பயணத்துல களைப்படையக்கூடாதுன்றதுதான் பாபாவுடைய இது. நீங்க பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். முயற்சி ஆளுகள் பாபா என்ன கஷ்டப்படுத்தினாலும் இன்னும் சரியாதான் தாரு. உங்களுக்கு அதை கடக்க முடியும்னா தான் அது கொடுப்பாரு இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு வரல, உங்களுக்கு வந்திருக்குன்னா அது எவர் கொடுத்துருக்கிறாருன்னா அது உங்களால முடியுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். முடியாதனால அதை கொடுக்க மாட்டார். ஓகே. ஓம் சாந்தி.